எஸ்பி வேலுமணி தலைமையிலான 21 பேரையும் ராஜினாமா செய்தால் விஜயை விட மிகப்பெரிய ஒரு அரசியல் சூத்திரதாரி இந்த இந்தியாவிலே யாரும் கிடையாது. ஏன்டா இந்தியாவில் இப்படிப்பட்ட செயலை யாருமே செஞ்சது கிடையாது. ஒரு டீமை வர வச்சு அதில் 4 பேரை உருவி மறுபடியும் அவங்க அனுப்பி விட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு அவங்க காலி பண்ணுற அந்த அரசியல் சூச்சம்ங்கிறது சாதாரண சூச்சம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது நியாயமா தர்மமா, இது என்னங்க இது அப்படிங்கிறது. இதுக்கு பிறகு தான் சர்வவேல் உயிர் வாழ வேண்டும். அரசியலில் ஒரு கட்சி நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா உயிர் வாழணும். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கட்சி இந்த தூரம் கொண்டு வருவதற்கு எலெக்ஷன் அந்த எல்லாம் போய் ஓட்டு போட்ட வரைக்கும் நம்ம என்னென்ன பாடுபட்டோம். இந்த கட்சியை இவங்க கரைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு 108 தொங்கிட்டு இருக்கோம்னா நம்ம பெரும்பான்மையை கொண்ட நிரூபிக்கணும்னா என்னன்னாலும் செய்யலாம். ஒரு அரசியல்வாதி அப்படிதான் செய்யலாம். நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. 2014 முதல்ல வரும்போது அது ஒரு சாதாரண கட்சி மாதிரி தெரியும். உங்களெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். அந்த கட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் வந்துட்டார். மோடி வந்தது பிறகு இந்தியாவில் முழுக்க எந்தெந்த இடத்துலாம் ஒரு கட்சியை அடிச்சு உடச்சி காலி பண்ணலாமோ காலி பண்ணி கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பார். பாஜக பக்கம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மூணாவது வாட்டி இன்னைக்கு வந்து பிரதமராக மோடி இருக்கிறார் என்றால் அந்த கட்சியை அவர் வலுப்படுத்தி எல்லா கட்சியும் உடச்சி சேர்த்ததான் அந்த பாஜகங்கிறது இன்னைக்கு வலுவா இருக்கா இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய கட்சியான டிவிக்கும் வலுவா இருக்கணும்னா சின்ன சின்ன கட்சிகளை கொண்டு வருவது, உடச்சு கொண்டு வருவதெல்லாம் இதெல்லாம் அரசியல் சூத்திரம். இப்படிதான் ஒரு அரசியல் இருக்கும்.